மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற எல்லாருக்கும் இருக்கிற முதல் பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த சிஏஜிஆர்னா என்ன? எக்ஸ்ஐஆர்ஆர் அப்படின்னா என்ன? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, நீங்கள் செய்கிற முதலீடு எந்த அளவுக்கு வளருது அப்படின்றத நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஸோ, இந்த சிஏஜிஆர் எப்போ யூஸ் பண்ணுவோம்? எக்ஸ்ஐஆர்ஆர் எப்போ யூஸ் பண்ணுவோம்? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வாரமும் ட்ரைனிங் செஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு. சனிக்கிழமை டைரக்ட் ட்ரைனிங் செஷன் நடந்துகிட்ருக்கு. அதே போல் வெபினார், ஆன்லைன் வெபினார் ஒவ்வொரு புதன்கிழமையும் ஈவினிங் 5 மணிக்கு நடக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இந்த சிஏஜிஆர் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றதுக்கு முன்னாடி, இது சிஏஜிஆர்னால் என்ன அப்படின்றத சொல்லலாம். காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட், எக்ஸ்ஐஆர்ஆர். இது வந்து எக்ஸ்ஐஆர்ஆர் அப்படின்னா என்ன, காம்பவுண்டிங் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது இன்ஃப்ளேஷன் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிட்டனை எப்படி இம்பேக்ட், அதாவது பாதிக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சிஏஜிஆர் அப்படின்றது, நான் வந்து ஒரு 1 லட்ச ரூபா லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறேன். சிஏஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. சப்போஸ் 1 லட்ச ரூபா 2 லட்சமாக மாறி இருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா, அதாவது டபுளாக எடுத்துக்கிட்ட டைம் 5 வருஷம். அப்போ எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 100% ரிட்டர்ன். ஏன்னா 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா மாறி இருக்கு. ஆனால் வருஷத்துக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு எடுக்கும்போது தான் இங்கே சிக்கல் வருது. எப்படின்னா, சப்போஸ் நான் ஒரு 1 லட்ச ரூபா லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்ச ரூபா வருதுன்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இந்த 2.5 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா 19% சிஏஜிஆர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 19%ன்றது என்னன்னா, 5 வருஷத்தில் ஒவ்வொரு வருஷமும் அந்த லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் 19% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது ஃபஸ்ட்டு இயர் 1 லட்ச ரூபா என்ன ஆகுது, 19% போது 19,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அடுத்த வருஷம் என்ன ஆகும் அப்படின்னா, 1 லட்ச ரூபாய்க்கு 19% இல்லை, 1,19,000 ரூபாய்க்கு 19%. ஸோ அப்போ அது இன்னும் அதிகமாகும். அதுக்கு அடுத்த வருஷம், ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து முதல் இயரோட இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த ரிட்டர்ன் லம்சமோட ஆட் ஆகும். ஆட் ஆனதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டுக்கு அடுத்த சிஏஜிஆர். ஸோ அப்போ என்னென்னா, இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, எக்ஸாக்டாக ஒவ்வொரு வருஷமும் 19% கிடச்சிருக்கான்னா இல்லை. 5 வருஷத்தில் எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்குன்றத சிஏஜிஆராக நம்ம கால்குலேட் பண்ணும்போது 19%. முதல் வருஷம் 30% வந்திருக்கலாம், அடுத்த வருஷம் 10% மட்டுமே வந்திருக்கும், 3வது வருஷம் சுத்தமாக ரிட்டர்னே இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ அப்போது என்னென்னா, ஒவ்வொரு வருஷமும் அதோட ரிட்டர்ன் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மார்க்கெட் கண்டிஷன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்போது ஆவரேஜாக எடுக்கும்போது தான் இந்த சிஏஜிஆர் வந்து ஒரு ஃபிக்ஸட் ரிட்டர்னை வந்து கணக்கிடுது. இப்போ இதே 10 வருஷம் எடுக்கும்போதும் சரி, 20 வருஷம் எடுக்கும்போதும் ஆவரேஜான ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, அப்போ 20 வருஷத்தில் வந்திருக்கிற அமௌண்ட்டை வச்சு 1 இயருக்கு இவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம கணக்கிடுவோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏன் இந்த சிஏஜிஆர் நிறைய பேருக்கு இருக்கிறப்ப ஏன் நம்ம இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிட்டு இருக்கணும்? ரொம்ப முக்கியமானது என்னென்னா, மல்டிபிள் அசெட்ஸ் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஈக்விட்டி அப்படின்றது ஒரு ஒன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட். கோல்டு, சில்வர், ரியல் எஸ்டேட், இந்த மாதிரி பாண்ட்ஸு, ஃபிக்ஸட் டெபாசிட், இந்த மாதிரி பலதரப்பட்ட அசெட்ஸு முதலீடு செய்கிறதுக்கு நம்ம இந்தியாவில் அவைலபிள் இருக்குது. இதில் நீங்கள் கம்பேரிட்டிவாக எந்த ரிட்டர்ன் அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, எந்த ரிட்டர்ன் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்குன்றத ஒவ்வொரு வருஷமும் தான் நம்ம கணக்கிட முடியும். ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ணுற டேட்டு, ரிட்டர்ன் கிடச்சிருக்கு, நான் எக்ஸிட் ஆகிற டேட்டு, இதுக்குள்ளே எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கோ அதை ஒரு பர்சன்டேஜாக போட்டு நம்ம எடுத்துக்கலாம். பட் ஒவ்வொரு வருஷமும் சப்போஸ் லாஸ்ட் இயர் 2025 கோல்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு, ஆனால் கடந்த ஒரு 10 வருஷமாக எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ரிட்டர்ன் இருக்காது. ஏன்னா ஆவரேஜ் சிஏஜிஆராக மாறும்போது இந்த 100% 2025 ரிட்டர்ன் கொடுத்துருந்த கோல்டு ஓவரால் சிஏஜிஆரில் பார்க்கும்போது ரிட்டர்ன் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் சிஏஜிஆர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இந்த சிஏஜிஆர் வந்து எப்போ நம்ம யூஸ் பண்ணணும், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்னா, 1 லட்ச ரூபா நான் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணும்போது நான் ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்தேன்.
ஸோ நீங்கள் எஸ்ஐபியாக பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிஏஜிஆர் கணக்கிடவே முடியாது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு மாதமும் ஃபண்ட் ஃப்ளோ வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது இந்த நான் ரூ. 5000 எஸ்ஐபி அப்படின்னா 12 மாதத்தில் டிஃப்ரெண்ட் டைமில் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அப்போ டிஃப்ரெண்ட் டைமில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ப்ரைஸ் வேறு இருக்கும். யூனிட் ப்ரைஸோ இல்லை ஸ்டாக் ப்ரைஸோ. ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதை நம்ம கணக்கிடுறதுக்கு தான் இந்த எக்ஸ்ஐஆர்ஆர். ஸோ இப்போ இந்த எக்ஸ்ஐஆர்ஆர் அப்படின்றது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இல்லை நீங்கள் ஸ்டாக்கில் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் மேனுவலாவோ இல்லை உங்கள் புரோக்கரோட ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் எஸ்ஐபி ஸ்டாக்ஸில் பண்ணாலும் அதை வந்து கணக்கு எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ரிட்டர்ன்றதை கால்குலேட் பண்ணணும்னா எக்ஸ்ஐஆர்ஆர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த எக்ஸ்ஐஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக பார்த்தீங்கன்னா இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, நீங்கள் எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணும்போதும் எஸ்டிபி இல்லை எஸ்டபிள்யூபி சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான், சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளான். ஏன்னா நீங்கள் வந்து ஒரே ஃபண்ட் ஃப்ளோ வச்சுருக்கும்போது சிஏஜிஆர் டிஃப்ரெண்ட் ஃபண்ட் ஃப்ளோ டிஃப்ரெண்ட் பீரியடில் நம்ம பண்ணுறோம். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம்னா சிஏஜிஆர் டைமை கால்குலேட் பண்ணாது, ஆனால் எக்ஸ்ஐஆர் டைமை கால்குலேட் பண்ணோம். அதுதான் ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட். ஸோ அப்போ சிஏஜிஆர் ஒரே முதலீடு பண்ணுறவங்களுக்கு லம்சம்மா, அதே மாதிரி பிகினிங் வேல்யூ அதை ரிட்டர்ன் வெளியில் எடுக்கும்போது என்ன ரிட்டர்ன் வந்திருக்கோ அதை டைம் கன்சிடர் செய்யாது. எக்ஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணியிருப்போம். எஸ்ஐபி மூலயமாவோ இல்லை நம்ம டிஃப்ரெண்ட் பீரியடில் இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ நம்ம பண்ணியிருப்போம். டைம் கன்சிடர் பண்ணும். ஸோ அப்போது இது வந்து அக்யூரேட்டாக இருக்கும். எக்ஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் அதோட கால்குலேஷன் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். சிம்பிள் ரூல் என்ன அப்படின்னா, லம்சம்னா சிஏஜிஆர், எஸ்ஐபின்னா எக்ஸ்ஐஆர். இது ரெண்டு தான் ரொம்ப நம்ம மனசில் வச்சுக்கணும். காம்பவுண்டிங் இதுதான் ரொம்ப முக்கியம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து இப்போது ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் நான் பார்த்த ஒரு விஷயம், அவர் அப்போ சொல்லியிருந்தது, காம்பவுண்டிங் வந்து 8வது உலக அதிசயம் அப்படின்றத சொல்லியிருந்தார். அதில் ஏன் இதை சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கு ஒரு ரிட்டர்ன் வரும். இயர்லி பேசிஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு ரிட்டர்ன் இருக்கும். அந்த ரிட்டர்னும் உங்களோட லம்சம் பிரின்சிபல் அமௌண்ட்டோட ஆட் ஆகும். அப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கும் அடுத்த வருஷம் இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட். ஸோ மணியை ஏர்ன் பண்ணும். இதுதான் வந்து காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறேன், 12% ரிட்டர்னில் 5 வருஷம் பண்ணுறேன். ஸோ அப்போ அதோட இது 5 வருஷம் பார்த்தீங்கன்னா 17,611. 10,000 5 வருஷத்தில் 17,611. இதே 10 வருஷம் அந்த 10,000 எவ்வளோ ஆயிருக்குன்னா 31,000, அதாவது 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். 15 வருஷம் போகும்போது 55,000 கிட்ட மாறி இருக்கும். இது 20 வருஷம் போகும்போது 96,000, அதாவது 9 மடங்கு. 20 வருஷத்தில் 9 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் முதல் 5 வருஷத்தில் 17,600 தான், அதாவது 70% தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ என்னென்னா, இந்த காம்பவுண்டிங் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட்டு ஆட் ஆகிட்டே வரும்போது அதோட கார்பஸ் அமௌண்ட்டு, அதோட வளர்ச்சி நாள் ஆக ஆக அதோட வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்கும். இன்ஃப்ளேஷனில் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் 2 டைப் ஆஃப் ரிட்டர்ன் இருக்குது. ஒன்று நாமினல் ரிட்டர்ன், இன்னொன்று ரியல் ரிட்டர்ன். இந்த நாமினல் ரிட்டர்ன் என்ன அப்படின்னா, நீங்கள் வாங்கின ப்ரைஸு, இன்வெஸ்ட் பண்ண ப்ரைஸு இப்போ அது எவ்வளோ இருக்குது, அப்போ அது எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ சப்போஸ் லாஸ்ட் இயர் ஜூலையில் வந்து ஒரு 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணுறேன். இப்போ கரெக்டாக அந்த 1 இயரில் ஒரு 15,000 ப்ராஃபிட். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா 15% ரிட்டர்ன். இப்போது இன்ஃப்ளேஷன் வந்து 6% அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 15% ரிட்டர்ன்றது தான் நாமினல் ரிட்டர்ன். இதே ரியல் ரிட்டர்ன் அப்படின்னா இந்த இன்ஃப்ளேஷனோட 6% நீங்கள் டிடக்ட் பண்ணணும். ஸோ 15ல் 6 கழிச்சிங்கன்னா ரியல் ரிட்டர்ன் எவ்வளோ அப்படின்னா 9%. ஸோ அப்போ ஏன் இதை நம்ம இன்ஃப்ளேஷனை வந்து ஆட் பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணணும், ரியல் ரிட்டர்ன் ஏன் பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் போன வருஷம் ஒரு பர்ச்சேஸ் பண்ணும்போது 100 rupees ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். அதே பொருளை இந்த வருஷம் வாங்கும்போது 105, 106, 107 இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். ஸோ அப்போது நமக்கு 15% ரிட்டர்ன் ஒரு பக்கம் கிடைச்சாலும் அந்த பொருளை எடுத்துகிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகும்போது அதோட விலையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அப்போ என்னென்னா, இந்த இடத்துல ரியல் ரிட்டர்ன் அப்படின்றது 15% நாமினல் ரிட்டர்ன் நமக்கு கிடைச்சாலும், நான் இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து எனக்கு ஒரு 15% கிடைச்சிருக்கு, இன்ஃப்ளேஷன் ஒரு 6%னா இதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது ரியல் ரிட்டர்ன் 9% தான்.
ஸோ அப்போது இன்ஃப்ளேஷன் வந்து அதாவது நான் இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக 1 இயர் கால்குலேட் பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் போகும்போது இது இன்னும் மேபி இன்ஃப்ளேஷனோட அந்த 6% இல்லை 5% என்ன இன்ஃப்ளேஷனோ அந்த இன்ஃப்ளேஷனுக்கான அட்ஜஸ்ட் பண்ணும்போது ரியல் ரிட்டர்ன் உங்களோட ஓவரால் நாமினல் ரிட்டர்ன்லேருந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ லம்சம்னா என்ன, அதில் வந்து ரிட்டர்னை எப்படி கால்குலேட் பண்ணுறது, சிஏஜிஆர் மூலயமா எஸ்ஐபி, எஸ்டபிள்யூபி இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ஐஆரை பேஸ் பண்ணி எப்படி கால்குலேட் பண்ணுறது, காம்பவுண்டிங், இன்ஃப்ளேஷன், இந்த 4 விஷயம் மேபி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின ஃபாலோஅப்ஸ் இருக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோ நீங்கள் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா சென்னை ட்ரேடிங் அகாடமி இந்த யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட டைரக்ட் ட்ரைனிங் செஷன்ஸ், ஆன்லைன் ட்ரைனிங் செஷன்ஸ் 2மே நடந்துட்டுருக்கு. அதே போல் என்னோட டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.